அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு பொங்கல் வைப்பதற்கு சிறந்த நேரம் எது, அதை பற்றி நாம் பார்க்கலாம். பொதுவாக இது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான மாநிலங்களிலேயும் இந்த பொங்கல் திருநாள் அப்படின்றது ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. வெவ்வேறு பெயர்கள் இருக்கலாம், ஆனால் எல்லா இடங்களிலேயும் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமானது தான் இந்த பொங்கல். வெளிநாட்டில் இருப்பவர்களும் அவங்களும் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுபவர்கள், அதாவது இங்கேருந்து போனவங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பொங்கலை எப்படி நாம் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடுவது அப்படின்னா, போகிக்கு அடுத்த நாள் பொங்கல் வீடெல்லாம் நல்லா எல்லாருமே முன்கூட்டியே நல்லா சுத்தப்படுத்தி, பித்தளை பாத்திரங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி, எல்லாத்தையும் அடுக்கி எல்லாம் வச்சுட்டு பொங்கலுக்கு தயாராக இருப்பாங்க. புது துணியெல்லாம் வாங்கி வச்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி டோட்டலாக வீடே சுத்தமாக இருக்கும், மனசும் நிறைவாக இருக்கும். வீட்டில் எல்லா பொருட்களும் சுத்தமாக இருக்குது அப்படின்ற ஒரு மன நிறைவு அப்படின்றது இருக்கும். இப்படி இருக்கும்போது விவசாயிகள் புதுசாக தன்னுடைய அந்த நிலத்தில் விளைந்த அந்த ஒரு அரிசி நெல் அதை அரிசியாக்கி அதை பொங்கல் வைப்பார்கள். அதாவது புதுசாக விளைந்த அந்த நெற்பயிரிலிருந்து வந்த அரிசியை எடுத்து பொங்கல் வைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள், இஞ்சி கொத்து இதெல்லாம் வாங்கிட்டு பொங்கல் வைப்பாங்க. முன்காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல சாணத்தால் மெழுகி அந்த இடத்துல மண் கொண்டு அந்த வீட்டை கட்டுவாங்க. கட்டிட்டு அதற்குள்ளே நல்ல செம்மண்ணெல்லாம் பூசி சூரிய சந்திரர்கள் எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு அங்கே சாணத்தால் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அதற்கு பிறகு புது அடுப்பு வாங்கிட்டு அந்த புது அடுப்பில் வெங்கல பாத்திரத்தில் அந்த வெங்கல பாத்திரம் முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதற்கு பிறகு இந்த மஞ்சள் கொத்தையும் அதில் கட்டி வச்சுட்டு அதில் பால் ஊற்றி, பசும் பால் ஊற்றி, அரிசி நம்ம களைஞ்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணீரையும் ஊற்றி அதற்கு பிறகு மஞ்சளால் ஒரு பிள்ளையாரை செய்து வச்சு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்து அந்த ஒரு தீபம்லாம் ஏற்றி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ஒரு சுடரையே எடுத்து அடுப்பை பற்ற வச்சு பொங்கல் செய்வாங்க. அது பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எந்த திசையில் பொங்கினால் என்ன பலன் அப்படின்றதும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு நாமவே சிலர் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் பானையை எந்த பக்கம் பொங்கினால் சிறந்தது அப்படின்றதுக்காக அந்த பக்கம் சாட்சி வைப்பாங்க. அப்படியும் ஒரு முறை இருக்குது. அது அவரவர்களுடைய அந்த மன தத்துவத்தை பொறுத்தது. இந்த மாதிரி அந்த பொங்கல் பொங்குகின்ற அந்த விதத்தை பொறுத்து அந்த வருடம் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதற்கு மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்ற அந்த ஒரு தருணத்தை தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் நாம் தக்ஷணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது தக்ஷணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு இப்போ உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஆகின்ற ஒரு தருணம். சூரிய பகவானினுடைய அந்த கதிரினுடைய அந்த தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காலம். சூரிய பகவான் தன்னுடைய தேரை வடக்கு புறமாக நடத்துவார். இந்த காலத்தில் தான் வெயில் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நாம் சங்கராந்தி அப்படின்ற ஒரு பதிவை பார்த்துட்டு வரோம். அதாவது மாத சங்கராந்தி அப்படின்னு, சூரிய சங்கரமணம் அப்படின்னு. அதில் இது உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போது நாளைய தினம் நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் எல்லாமே அக்ஷய பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான ஒரு அற்புதமான நாள். அதற்கு பிறகு அந்த பொங்கல் பொங்கின பிறகு அதற்கு பிறகு சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதில் பொரியல் பண்ணுவாங்க. அவரைக்காயில் பொரியல் பண்ணுவாங்க. நிறைய காய்கறிகள் பூசணிக்காயெல்லாம் போட்டு கதம்ப சாம்பார், ரசம், வடை. இந்த வடையில் கூட பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வடை தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு கதையில் சூரிய பகவானுக்கு பற்கள் இல்லை அப்படின்னும், அதனால் அவருக்கு சாப்பிடணும் அப்படின்னா நம்ம உளுத்தம்பருப்பு வடை தான் செய்யணும் அப்படின்னும் சர்க்கரை பொங்கல் மற்றும் பாயாசம் செய்வாங்க. இந்த மாதிரி
ஒரு ஃபுல் மீல் அப்படின்ற மாதிரி சாம்பார், ரசம், பொரியல் எல்லாத்தையும் செய்து சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் வச்சு அந்த நாம் சொன்னோம் இல்லையா, அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த வீடு இருக்கோ அந்த இடத்துல சூரிய பகவான் தெரிகின்ற இடத்துல வந்து இதற்குன்னே தனியாக பூஜை இருக்குது. விநாயக பெருமானுக்கு பூஜை பண்ணிவிட்டு சூரிய பகவானுக்கு சோடசோபசார பூஜை பண்ணி சூரிய அஷ்டோத்திரம் எல்லாம் வந்து படித்து அதற்கு பிறகு இந்த பொங்கலை வந்து நைவேத்தியமாக வச்சு சூரிய பகவான் கிட்ட வேண்டிக் கொள்ளணும். இப்படி தான் சூரிய பொங்கல், அதாவது இந்த மகர சங்கராந்தி புண்ணிய காலத்தை வந்து முறைப்படி கொண்டாடுகின்ற முறை. இப்போது இந்த பொங்கல் வைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு நல்ல நேரம் நமக்கு தேவை இல்லையா? அதனால் அந்த பொங்கல் வைப்பதற்கு மட்டும் நல்ல நேரம் பார்த்து நாம் வச்சுட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு பூஜை நமக்கு வந்து எல்லா சமையலும் முடிந்த பிறகு நாம் வந்து பூஜை பண்ணிக்கலாம். அதனால் குழப்பிக்கொண்டு ரொம்ப டென்ஷன் பட்டுக்காதீங்க. இந்த நல்ல நேரத்தில் பொங்கல் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அதற்கு பிறகு வந்து உங்களுடைய எல்லா சமையலும் முடிந்த பிறகு பூஜை அறையில், அதாவது பூஜை அறை அப்படின்றத விட இந்த பொங்கல் கொண்டாட்டம் வெளியில் தான் இருக்கும். அதனால் சூரிய வெளிச்சம் படுகின்ற இடத்துல அங்கே தீபம் ஏற்றி பூஜை வந்து பண்ணணும். அந்த நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிறந்த அற்புதமான ஒரே ஒரு நேரம் தான் இருக்குது. காலையில் நாளைய தினம், அதாவது 14/1/2025 அன்று காலையில் 8 மணியில் இருந்து 8:58 வரை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9ன்னு வச்சுக்கலாமே, 8 to 9 காலை, அதாவது ஏஎம். இந்த நேரம் ரொம்ப சிறந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பொங்க பானையை வந்து அடுப்பில் ஏற்றிட்டு கற்பூரம் எல்லாம் கொளுத்தி நீங்கள் வந்து அந்த மணியெல்லாம் அடித்து நல்லா வந்து வேண்டிட்டு பொங்கல் வச்சுட்டாலே அந்த நேரம் உங்களுக்கு சரியாயிடும். பொங்கல் ஆன பிறகு எடுத்து வச்சுட்டு மற்ற சமையல் எல்லாம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு சூரிய பகவானுக்கு நீங்கள் முறைப்படி பூஜை பண்ணி சூரிய அஷ்டோத்திரம் அல்லது சூரிய பகவானினுடைய போற்றிகள் அப்படின்னு இருக்கும், அதை வந்து படிச்சுட்டு சிகப்பு வண்ண மலர்களால் நாம் வந்து அந்த சாணத்தால் பிள்ளையார் பிடிச்சு வச்சுருப்போம். சாணம் கிடைக்கல அப்படின்னா மஞ்சளால் 2 பிள்ளையாரை பிடிச்சு வச்சு, அதாவது வெளியில் வந்து நாம் அந்த பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணினாலே அது சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினா மாதிரி சரியாயிடும். அதனால் தூப தீப ஆரத்தி நைவேத்தியம் எல்லாம் காட்டிட்ட பிறகு எல்லாரும் வந்து தலை வாழை இலை போட்டு சாப்பாடை வந்து சாப்பிடலாம். இதுதான் முறைப்படி நாம் வந்து கொண்டாடுகின்ற ஒரு அதாவது மகர சங்கராந்தி முறை இதுதான். அதற்கு பிறகு வந்து மாட்டுப்பொங்கல் அப்படின்னு மறுநாள் வந்து கொண்டாடுவாங்க. அது வந்து நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம். முறைப்படியாக மகர சங்கராந்தியை கொண்டாடுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான முறையும் அதுதான். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைய தினம் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுங்க, சூரிய பகவானை வந்து வணங்குங்க. இது வந்து நமக்கு ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், மகா பெரியவா சரணம்.